வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கலாம். சினிமாவில் போனா காசு கிடைக்கும், சினிமாவில் போனா நம்ம பெரிய ஆளாயிடலாம், சினிமாவில் போனா 4 பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான், அப்படிதான் சினிமாவுக்கு வரோம் வழிய. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு 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 படிக்கிறப்ப ஒரு பிள்ளை மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது என்னென்ன காரணம் கேட்டால் அது ஒரு யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமா காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே கிடக்கான், உலகம் ஃபுல்லாக சினிமா சுற்றிட்டு இருக்கான். ஆனால் 99% சினிமாவில் தர மாட்டான். அவன் புலம்பு தேடி வந்திருக்கான், சினிமாவில் போனால் காசு சம்பாதிக்கலாம், இப்போ புலம்பு தேடி வந்திருக்கான். இல்லை சினிமா எடுத்து ஆசையாக வர வேண்டியது காசை ஆட்டையாக போட வந்திருக்கான். இதுதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம், இது புனிதமான விஷயம். இந்த விஷயத்த இதை கலக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க, சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஏடிஓவா. வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் வணக்கம். இப்போ பைஜான் ரொம்ப பயங்கரமாக ஆதங்கமாக பேசினாங்க. அவருடைய அனுபவத்தில் சொன்னார் தவிர அவர் சொன்னதில் ஒன்றும் கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டால் இந்த படத்தையே அவர் எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க, விக்ரம் இன்னைக்கு சினிமா நிற்கிறாருன்னா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதே மாதிரி தான் இவர் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. தெரியும் எல்லாருக்கும் நாங்கள் சார்போட சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். என்னன்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தில் அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்க, அந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே படம் இதை ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க சில இதெல்லாம் இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்லை, படத்துக்கு மெயினே அதுதான். அதை எப்படி பண்ண முடியும், எவ்வளோ போராடினாரு, எவ்வளோ இது பண்ணாரு, ஆனால் முடியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க.